இதேபோல தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைக்கிறார். ஜெய்சங்கர், ஜிஎஸ்டி சாலையின் நிலவரம் என்ன, விவரங்கள்? ஆயுத பூஜை, விஜயதசமி, காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறை 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்காக தென் மாவட்டங்களுக்காக அந்த விடுமுறையை கொண்டாடவும் அங்கு கழித்துவிட்டு இன்று நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் சென்னையை நோக்கி அதிக அளவில் பயணித்து வருகிறார்கள். அதில் சென்னை சென்னை பெருங்குளத்தூரில் தான் கடும் போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது. குறிப்பாக வண்டலூர், பெருங்குளத்தூர், இரும்புலியூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தான் அதிக வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் வேன்கள் உள்ளிட்ட அதிக வாகனங்கள் வருகிறது. பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் எல்லாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலேயே அந்த வெளியூர்ல இருந்து வரும் பயணிகளை இறக்கி விடுவதால் அங்கிருந்து மாநகர பேருந்துகளில் மக்கள் பயணிக்கிறார்கள். இதற்காக மாநகர பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்படுகிறது. இதனால் வண்டலூர், பெருங்குளத்தூர், இரும்புலியூர் அந்த வழியாக மாநகர பேருந்துகளும் கார்களும் அதிக அளவு அணிவகுத்த வண்ணம் வந்துள்ளன. நம்ம பார்க்கும் காட்சி பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள். அங்கிருந்து பார்த்தால் அதிக அந்த 4 வழி 6 வழி சாலை முழுவதுமே அதிக வாகனங்கள் வருவதை, சென்னை நோக்கி வருவதை காண முடிகிறது. இன்று இரவு இதற்காக போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் போடப்பட்டு அவர்கள் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்களை வண்டலூரில் இருந்து வண்டலூர் மீண்டும் வெளிவட்ட சாலை வழியாக திருப்பி விடவும் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.